ஸோ ஹாய். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ, இந்த கோர்ஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ என்னென்னா டீடாக்ஸிங் த ஃபியர் பேஸ்ட் எனர்ஜி. ஸோ வந்து டீடாக்ஸ்னு ஒன்று ட்வின்னை வந்துட்டு நம்ம அப்படியே வந்து டிட்டாச் பண்ணிடணும், ட்வின்னை விட்டுறணும் அப்படின்றது கிடையாது. அந்த ஃபிசிக்கல் பர்சன் மேலே இருக்க ஒரு அப்சஷன், ஒரு அட்டாச்மெண்ட், அந்த எனர்ஜியை மட்டும்தான் நம்ம டீடாக்ஸ் பண்ணுறோம். நம்ம அந்த எனர்ஜியை மட்டும்தான் எடுக்கிறோம். நம்ம ட்வின் கிட்டேருந்து நம்ம எப்போயுமே விலகுனதே கிடையாது. ஸோ வந்து இந்த அட்டாச்மெண்ட்டை மட்டும்தான் நம்ம டீடாக்ஸ் பண்ணுறோம். லைக் நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஒரு ஃபியர் இருக்கும். அப்படின்னா ட்வின் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, நம்மளை விட்டுட்டு வேறு யாரையா சூஸ் பண்ணிட்டா அப்படின்றது எல்லாமே. ஸோ இது எல்லாமே என்ன காட்டும்? செப்பரேஷன் தான். ஸோ ஃபியர் பேஸ்ட் எனர்ஜிக்கு வந்து எவ்வளோ ஃபியூயல் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செப்பரேட்டடாக தான் இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபவுண்டேஷனே என்ன அப்படின்னா, ரியலாக இது என்ன ஜேர்னி, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. அதுக்கப்புறம் இது ஒரு அவேக்னிங், உங்களோட ஓன் கான்ஷியஸ்னஸ்ஸை நீங்கள் வந்து உணர்றதுக்காக வந்த ஒரு ஜேர்னி. ஆல்சோ இது வந்துட்டு டீடாக்ஸ் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, ட்வின்னோட வந்து கம்யூனிகேஷன்லேயே இருக்கேன், அந்த பேலன்ஸ், இன்னர் பேலன்ஸ் வரலனா, அந்த நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வரலனா, நீங்கள் அடிக்கடி வந்து அந்த லூப்பில் போயிட்டு சிக்கிடுவீங்க. லைக் எப்படி சொல்கிறது, அவங்களோட எமோஷ்னலி ஏதாவது ஒன்று பேசிட்டாங்க, இல்லை வந்து ஹர்ட் ஆகுது, லைக் அந்த பர்சன் என்ன பேசினாலும் உங்களை ரொம்ப டீப்பாக ஹர்ட் பண்ணுது. விச் மீன்ஸ் நீங்கள் வந்து சம்வேர் உங்களோட எனர்ஜி வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்குது, நீங்கள் அவங்கள டிபெண்டன்சி மோடில் போயிட்டுருக்கீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு விதமான அட்டாச்மெண்ட் தான். ஸோ இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பிரேக் பண்ணி என்ன பண்ணணும், இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ட்வின் வந்து என்னை புல் பண்ணுறாங்க, எனக்கு அந்த புல் பயங்கரமாக இருக்குது. இந்த ட்வின் ஃப்ளேமில் வந்து அப்சஷன்னு வந்துட்டு எல்லோரும் வந்து சொல்கிறது, என்னை வந்து நானே அமைதியாக என்னோடய சென்டரில் இருந்தால் கூட, நான் பாட்டுக்கு என் ஒர்க் பார்த்துட்டு என்னோடய வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட எனக்கு வந்து அந்த புல் எனர்ஜி பயங்கரமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த டிஎஃப் எனர்ஜிஸ் வந்து சொல்கிறாங்க. பேசிக்கலி இது வந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் புல், அந்த சோல் புல்லிங் இல்லைனா கூட உங்களுக்கு வந்து உங்களோட அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து அட்டாச்சாக இருக்கும், அந்த எமோஷன்ஸ்க்கு அட்டாச்சாக இருக்கும். உங்கள் சோல் இல்லாத டைம்லேயும் இது நடக்கும். பேசிக்கலி இது வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டு தான். அந்த எனர்ஜிக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிருக்கீங்க. பிகாஸ் யூ ஆர் நாட் இன் யோர் எனர்ஜி. உங்கள் எனர்ஜியில் நீங்கள் ஃபுல்ஃபில்டாக இல்லை அப்படின்னும் போது நீங்கள் அதை தேடி சீக்கிங்கில் வெளியில் போயிடுறீங்க. அந்த எனர்ஜி, அந்த வெசலில் இருக்கிற எனர்ஜியை தேட ஆரம்பிச்சிருது. ஸோ யுவர் மைண்ட் இஸ் சர்ச்சிங் ஃபார் தட் எனர்ஜி. ஓகே, நீங்கள் வந்து அதை தேடலை, பட் உங்கள் அந்த எனர்ஜிக்கு தான் நீங்கள் அடிக்ட் ஆகிருக்கீங்க, அந்த ஃபிசிக்கல் பர்சனுக்கு கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து எனர்ஜி கான்செப்டாக வந்து சொல்கிறத விட மைண்ட் அண்ட் பாடி வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு இந்த புல் எனர்ஜி வந்து புல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் டிஎஃப் எனர்ஜி, அவங்க டிஎம் எனர்ஜின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து இந்த புல்லிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த அவேக்கனிங் நடக்கும்போது நம்ம உள்ளே இருக்க ஓன் எசன்ஸையும் ஓன் எனர்ஜியும் அந்த டிவினிட்டியும் நம்ம உணர்ந்திருக்க மாட்டோம். பட் இதை வந்து அதர் வெசலில் நம்ம பார்த்துட்டனால அது ரொம்ப அடிக்டட் ஆகிடுச்சு. நம்ம பாடியும் நம்ம மைண்டும் அந்த எனர்ஜிக்கு அடிக்ட் ஆகிடுச்சு. அதனால் மட்டும்தான் நம்ம வந்து அவங்கள தேடி தேடி போகிறோம். அந்த ஃபிசிக்கல் பர்சன் மேலே நமக்கு அப்சஷன் கிடையாது. அந்த ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே, அந்த வெசலுக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜி, நம்மளோட ஓன் எனர்ஜி கான்ஷியஸ்னஸை நம்ம பார்த்துட்டோம். அதுக்காக தான் இந்த மைண்டும் பாடியும் அதை தேடிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த அப்சஷன் ஏன் வருது, ஏன் வந்து இந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவங்க மேலே போகுது அப்படின்னா, மூணு பாயிண்ட் தான். ஒன்று வந்துட்டு நம்ம வந்து இது வந்து நம்ம அவங்கக்கிட்ட பேசாமல் போயிட்டோனாவோ, இல்லை ஒரு 10 நாள் 20 நாள் நம்ம பேசாமே இருக்கோம்னா, அப்போ இந்த கனெக்ஷன் வந்து ஃபால் ஆகிடுமா, இந்த கனெக்ஷன் வந்து காணாமல் போயிடுமா அப்படின்ற டவுட்டும் ஃபியர்னாலையும் நம்ம போவோம். ஸோ ஃபியர் ஆஃப் லூசிங் த கனெக்ஷன், இது ஒரு பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மைண்டு வந்துட்டு இந்த கனெக்ஷனை வந்துட்டு ரீப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் மைண்ட் வந்து லூப் மோடில் போட்டு இதை வந்து ஒரு மூவி மாதிரி, உங்கள் ட்வின்னுக்கும் உங்களுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பண்ண சேட்டாக இருக்கட்டும், இதையே ரீப்ளே பண்ணி பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பேசின ஃபோன் கால்ஸு, அவங்க என்ன சொன்னாங்க, இந்த எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு மெமரி பாக்ஸ் மாதிரி அதுலேயே போயிட்டே இருக்கிறது. ஸோ இப்படி எனர்ஜி வந்து லீக் ஆகும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் பாடியும் வந்து இந்த எமோஷ்னல் இன்டென்சிட்டி, அதாவது இந்த அளவுக்கு வந்து இன்டென்ஸாக வந்துட்டு நீங்கள் யாருக்கிட்டையுமே அந்த கனெக்ஷனை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க, இந்த புல் இருந்திருக்காது. ஸோ அதனால் வந்து உங்கள் பாடியுமே வந்து இந்த எமோஷ்னல் இன்டென்சிட்டிக்கு ரொம்பவே அடிக்ட் ஆகிருக்கும். அதனாலையும் வந்து இப்படி அப்சஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 3 வேஸ் தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் லூசிங் த கனெக்ஷன், ஆல்சோ உங்கள் மைண்ட் அண்ட் பாடி வந்து அந்த எனர்ஜிக்கு அடிக்ட் ஆகிருக்கு. அண்ட் தேர்ட் என்ன அப்படின்னா, உங்களோட பாடி வந்து அந்த இன்டென்சிட்டிக்கும் அடிக்ட் ஆகிருக்கு. பேசிக்காக என்னென்னா, இந்த எனர்ஜி இருக்குது இல்லையா, அது வந்து சோல் லாங்கிங்னு ஒன்று இருக்கும் எப்போவுமே. ஆனால் அது சட்டிலாக தான் இருக்கும், ரொம்பலாம் வந்து உங்களுக்கு பெயின் கொடுக்காது. சோல் லாங்கிங் எப்பயும் இருக்கும். பட் இந்த மூணும் சேர்ந்து தான் உங்களை அதிகமாக வந்து அப்சஷன் கொண்டு போகிறது. ஓகே, மைண்டோட அந்த ஃபீடு தான் உங்களை அதிக அப்சஷனில் கொண்டு போகிறது. ஸோ எப்படி வந்து டீடாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிமுலேஷனை நம்ம ஸ்டாப் பண்ணணும். எப்படி அப்படின்னா, இந்த மைண்டுக்கு தான் வந்துட்டு
எனர்ஜியை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. உங்கள் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் வந்து எதில் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது, எதையுமே யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க. லைக் உங்களுக்கு வந்து உங்கள் எனர்ஜி செலவாகாமல் ஒரே இடத்துல ஸ்டோராக இருக்குன்னா அது எங்கே போகிறது தெரியாது. ஸோ இந்த ஜேர்னிக்கு வந்தோடனே உங்களுக்கு குண்டலினி ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஆனால் அந்த எனர்ஜி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மாவே இருக்கீங்க. இல்லை சோல் அலைண்டாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யாமல், சோல் சாட்டிஸ்ஃபைடாக ஒரு வேலை வந்து செய்யாமல் நீங்கள் பாட்டுக்கு பிடிக்காத வேலை செய்யும்போது என்ன ஆகும்னா, இது எங்கே வந்து இந்த எனர்ஜி வந்து ரொம்ப ரெசனேட்டாக இருக்கோ அதை தான் வந்து தேடி போகும். ஸோ மைண்டுக்கு வந்து தான் என்ன பண்ணுறோம் அப்படின்லாம் தெரியாது. இந்த எனர்ஜியை எங்கேயாவது செலவிடணும். அப்போ என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்சஷனுக்கு தான் போகும். ட்வின்னை பற்றி யோசிக்கும், ட்வின் மேலே ஃபோக்கஸ் பண்ணும், எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டிமுலேஷனை வந்து ஸ்டாப் பண்ணணும். எப்படி எக்ஸ்டர்னலாக இருக்கிற ட்ரிகர், உங்கள் இன்டர்னல் ட்ரிகர்ஸை வந்து நீங்கள் சரி பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்டர்னலி ட்ரிகர் வருது இல்லையா, அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்படின்னா, அதாவது என்னென்னா, இந்த சோஷியல் மீடியா வந்து செக் பண்ணுறது, டேரட் கார்டு வந்து போய் பார்க்குறது, டிஎம் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த சேட்டெல்லாம் ரீட் பண்ணுறது, ஓல்டு சேட்டெல்லாம், அப்புறம் அவங்க வந்து அவங்க லைஃப்பில் என்ன போயிட்டுருக்கு, வாட்ஸ் ஹேப்பனிங், அந்த மாதிரி வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எப்போவுமே வந்து அவங்க ஜாலியாக இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னா அந்த ஃபேமிலியோட அவங்க பாட்டுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்காங்களே, நம்மளை பார்க்குறதே இல்லையே, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த எனர்ஜியை வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களோட எனர்ஜியை அங்கே வந்து போர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இது என்ன பண்ணும், டைரெக்டாக புஷ் பண்ணிவிடும். உங்கள் மேஸ்குலினுக்கு வந்து ஃபிசிக்கலாக அந்த ஓவர்வெல்மிங் வந்து ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் அவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ண என்னாகும், உங்களோட அந்த ஃபுல் எனர்ஜி, ஃபுல் அட்டென்ஷனும் அங்கே தான் போயிட்டுருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேரட் கார்டு ரீடிங் பார்க்குறது, அப்புறம் சோஷியல் மீடியா போய் செக் பண்ணுறது, என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன சொல்ல வராங்க, இதை மாதிரி எதுவுமே பார்க்காதீங்க. அதுக்காக தான் சில பேர் வந்து நியூட்ரலாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளாக்லாம் பண்ண தேவையில்ல. அவங்க இருக்காங்க, இல்லை, யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் தட். நீங்கள் வந்து அதை சிந்திக்கவே வேணாம், உங்களுக்கு தாட்டாகவே அங்கே வரவே தேவை கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. பட் வந்து சில பேருக்கு எப்படின்னா, செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தான் இந்த பிளாக் அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன். பிளாக் பண்ணிடுங்க. அந்தளவுக்கு வந்து கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிளாக் பண்ணிடுங்கன்னு சொல்லி, உங்களுக்கே உங்கள் எனர்ஜி தெரியும். நான் வந்து கண்ட்ரோல்டாக தான் இருக்கேன், ஐ மீன் லைக் என்ன சொல்கிறது, ஃபோர்ஸபிளி கண்ட்ரோல் பண்ணுறது நான் சொல்லலை. என்னால் நியூட்ரலாக இருக்க முடியும். அவங்க வந்து என்கிட்ட பேசினாலும் இல்லை பேசாமல் இருந்தாலும் நான் ஒரே மாதிரி தான், ஒரே ஸ்டேட்டில் தான் இருப்பேன் அப்படின்றது உங்களுக்கே உங்கள் எனர்ஜியை வந்து நல்லா நீங்கள் வந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இல்லை ஒரு வாட்டி வந்துட்டு பேசினா கூட நான் டவுன் ஆகிடுவேன், அந்த ஸ்பைரலில் போயிடுவேன், அவங்க பின்னாடி அப்சஷனில் போயிடுறேன், மைண்டு ஓவராக ஆக்டிவேட் ஆகிடுது அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த டீடாக்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்ல ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்காக நீங்கள் பிளாக் பண்ணுறது தப்பு கிடையாது. எப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, உங்கள் எனர்ஜி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, பேலன்ஸ்டாக, இன்னர் பேலன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்டெபிலிட்டி இருக்குது, ஃபவுண்டேஷன் நல்லா தரமாக இருக்குது, அப்படி இருக்கும்போது அவங்க வந்தாலும் போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் ஓவராக என் மைண்டில் போக மாட்டேன். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து பேசலாம், திரும்ப போய் அவங்கக்கிட்ட அவங்க வந்தால் நீங்கள் பேசலாம். இல்லை வந்துட்டு அவங்க போனாலும் நீங்கள் வந்து நியூட்ரலாக இருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாலையும் கனெக்டடாக இருக்கீங்கன்னா ஓகே, இல்லை கால் பேசுகிறீங்க, இல்லை நேரில் மீட் பண்ணுறீங்க, எதுனாலும் ஓகே. பட் வந்து என்னோடய எனர்ஜி ரொம்ப பாதிக்கப்படுது. ஒவ்வொரு வாட்டியும் இந்த மேஸ்குலின் வந்துட்டு போகிறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த இன்ட்ராக்ஷன், அவங்க கூட இன்ட்ராக்ஷன் நடக்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜி வந்துட்டு டவுன் ஆகுது, என்னோடய பீஸ் அப்படியே காணாமல் போயிடுது, என்னோடய மன அமைதி அப்படியே போயிடுது அப்படின்னா அவ்வளோதான். ஸோ வந்து அகெயின் இது வந்து ஒரு லூப் மாதிரி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ஸோ பார்த்துக்கோங்க, எனர்ஜி வந்து பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும் போய் பேசுங்க. ஏன்னா இதில் நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த பக்கம் போயிட்டே தான் இருக்கும், அது புஷ் பண்ணிகிட்டே தான் இருக்கும் உங்கள் மேஸ்குலினை. ஓகே, ஸோ இந்த ஸ்டிமுலேஷன் தான் வந்து மைண்டை வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கு. அடுத்தது என்னென்னா, பாடி கிரவுண்டிங் பண்ணணும். ஸோ அந்த அப்சசிவ் தாட்ஸ் வந்து எங்கேருந்து வருதுன்னா, நாட் ஒன்லி ஃப்ரம் மைண்ட் பட் ஆல்சோ நர்வஸ் சிஸ்டம் வந்துட்டு ரெகுலேட்டடாக இல்லை. லைக் வந்து நர்வஸ் சிஸ்டம் வந்து அஜிடேஷனாக இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து உங்கள் நர்வஸ் சிஸ்டமும் அடிக்ட் ஆகிருக்கும் இதுக்காக. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி சரி பண்ணலான்னா, ஒரு 20 minute வாக் எவ்ரிடே வந்துட்டு அது ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக பண்ணணும். நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுட்டு நடக்கிறது, ஹெட்ஃபோன்ஸை போட்டுட்டு நடக்கிறது, அப்புறம் வந்து பேசிக்கிட்டே ஒரு கால் பேசிக்கிட்டே நடக்கிறது, அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஒர்க்கு பண்ணுறீங்க, இல்லை ஒரு நடக்கிறீங்க, சாதாரணமாக இருக்கீங்கன்னா அதில் ஃபுல் ப்ரெசன்ஸில் இருக்கணும், மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். பிரெத் அவேர்னஸ் இது ஒரு பாயிண்ட். எப்படின்னா, நீங்கள் உங்கள் பிரெத்தை வந்து சும்மா பாருங்கள், அதை வந்து மாற்றாதீங்க. பிரெத்தை வந்துட்டு கவனிக்கிறேன்ற பேரில் அதை மாற்றாதீங்க, ஜஸ்ட் சும்மா பாருங்கள். அப்போ வந்து ரிலாக்ஸ்ட் ஆகும், பாடி வந்து ரிலாக்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்கள் நர்வஸ் சிஸ்டமும் ரிலாக்ஸ் ஆகும், உங்கள் மைண்டும் ஸ்லோ டவுன் ஆகும். ஓகே, நேச்சுரலாக உங்கள் மைண்ட் வந்து அமைதியாகிடும். அதனால் வந்துட்டு இந்த விஷயம்லாம் பண்ணுங்கள். நான் சொன்னது எல்லாமே ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் தான், இதெல்லாம் டெய்லியும் பண்ணணும். இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா இது இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பாடியும் நர்வஸ் சிஸ்டமும் எப்போ ரொம்ப காமாக இருக்கோ அப்போ மைண்டோட அந்த பயங்கரமாக அந்த அடிக்டிவ் எனர்ஜி, அந்த அப்சஷன் எனர்ஜி வந்துட்டு அப்படியே குறைஞ்சிரும்.
உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எமோஷன்ஸை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஸோ டிஎஃப் எனர்ஜி எப்பயுமே ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. தே ட்ரை டு என்ன சொல்கிறது, டிட்டாச், அதாவது டிட்டாச்சை வந்து ஃபோர்ஸபிளி டிட்டாச் பண்ணுறது. நான் பிளாக் பண்ணிட்டேன்னா அடுத்தது வந்து எனக்கு யூனியன் நடந்துடும் அந்த மாதிரி. இல்லை ஏதோ ஒரு மைண்டில் வந்து செட் பண்ணிக்கிறது, ஒரு 10 நாளாச்சும் பிளாக் பண்ணி வைக்கணும், இந்த வாட்டி நான் இருந்து காட்டுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, அகெயின் யூ ஆர் மூவிங் ஃப்ரம் மைண்ட், நாட் ஃப்ரம் யுவர் சோல். அப்போது மைண்டுக்கு வந்துட்டு ஒரு இது கொடுக்குறோம், A to B அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டைம் வச்சுருக்கோம். அப்போ என்ன ஆகும், மைண்ட் வந்து அதை பிடிச்சிக்கும், ஸ்ட்ராங்காக அதை பிடிச்சிக்கிட்டு சரி ஒரு 10 நாள் வந்து நம்ம அப்படியே கண்ட்ரோல்டாக இருப்போம். அதுக்கப்புறம் அதால் வந்து அதை தடுக்க முடியாது, அடக்கி வச்சிருக்க முடியாது. ஸோ இது என்ன ஆகும், பேசிக்காக உங்களோட எமோஷன்ஸை வந்து நீங்கள் சப்ரெஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. சப்ரெஸ் பண்ண இது 10 நாள் கழித்து பயங்கரமாக அப்சஷன் ஆகும். இதுவும் நான் கேட்டிருக்கேன், கால் செஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் 3 நாள் பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், ப்ளிஸ்ஃபுல்லாக இருக்கேன், 4th டே அப்படியே பயங்கரமாக எக்ஸ்ட்ரீம்லி அப்சஷனில் போயிடுறேன். ஏன் எக்ஸ்ட்ரீமாக அப்சஷனில் போகிறீங்கன்னா, பிகாஸ் யூ ஆர் சப்ரஸிங் யுவர் எமோஷன்ஸ். ட்வின்கிட்ட போகவே கூடாது, ட்வின்கிட்ட போகவே. இப்போயும் நீங்கள் அந்த செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ்லேருந்து தான் அதை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பேசிக்காக உங்கள் எமோஷன்ஸை கவனிங்க, அது என்ன விதமான எமோஷன். இப்போ வந்து ட்வின்னோட தாட் வருது, ட்வின்னை பற்றி யோசிக்கிறீங்க, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது இதை வந்து அப்படியே ஃபீடு கொடுக்காமல் அது ஜஸ்ட்டு அவேர்னஸில் இருந்து பார்க்கணும், அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாது. இது இப்போ என்ன லாங்கிங் வருது, ட்வின் மேலே ரொம்ப பாசம் வருது, ட்வின்கிட்ட வந்து போகணும், பேசணும், இதெல்லாம் கொட்டணும் அப்படின்னு எல்லாம் வருதுன்னா, அப்போ அது ஃபுல்லாக அலோவ் பண்ணணும் வரதுக்கு. அந்த எமோஷன் ஃபுல்லாக பீக்கில் வரட்டும். ஆனால் அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணலாமா வேணாமா, கண்டிப்பாக இந்த எமோஷன் அவங்களுக்கு போக தான் செய்யும். ஆனால் அது தடுக்கக்கூடாது. இந்த எமோஷன் எனர்ஜியாக என்ன பண்ணும், அங்கே ரீச் ஆகிருக்கும். நீங்கள் உங்களுக்குள்ளேருந்து அந்த எமோஷன் எப்போ வந்து இப்படி மேலே வருதோ அப்போவே வந்து அங்கே ரீச் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து தடுக்கிறது வேஸ்ட்டு, தடுக்கலாம் முடியாது, வர்றதை அலோவ் பண்ணணும். பட் யூ ஆர் சீயிங், நீங்கள் அதை பார்க்குறீங்க, அவேர்னஸ்லேருந்து அதை கவனிக்கிறீங்க. இப்போ கவனிக்கும் போது என்ன ஆகும், அது அப்படியே டிசால்வ் ஆகிடும். ஓகே, இதுவே வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுவே அந்த எமோஷனே உங்களை லீட் பண்ணி இட்ஸ் லைக் டேக்கிங் த்ரூ. அந்த எமோஷன் வழியாக நீங்கள் அப்படியே போயிடுறீங்க, எமோஷனாகவே மாறிடுறீங்கன்றப்ப தான் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அப்சஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுவே வந்து அந்த எமோஷனை நீங்கள் பார்க்குறீங்க, விட்னஸ் பண்ணுறீங்க, ஓகே எனக்கு லாங்கிங் இருக்குது, நான் வந்து இதை அக்னாலேஜ் பண்ணுறேன், பட் நான் வந்து என்ன சொல்கிறது, இது என்னோட ஏதோ ஒரு லாங்கிங், இது ஏதோ ஒரு விஷயம் நான் எனக்குள்ளே இல்லாமல் இருந்திருக்கேன், அதனால தான் ட்வின்னை தேடுது அப்படின்றத நீங்கள் வந்து அவேர்னஸில் இருந்து பார்க்கணும். அப்புறம் அது தானாகவே டிசால்வ் ஆகும். என்ன கைண்ட் ஆஃப் எமோஷன் அப்படின்றத நீங்கள் நேம் பண்ணுங்கள், சரியா? ஸோ அந்த எமோஷ்னல் அக்செப்டன்ஸுன்றது இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைனா அந்த எனர்ஜி வந்து லீக் ஆகிட்டே தான் இருக்கும், ட்வின்னுக்கு போயிட்டே தான் இருக்கும். ஸோ இப்படி வந்துட்டு எமோஷன்ஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, எமோஷனில் போகிறதும் என்ன ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி தான் இல்லையா, உங்களோட எனர்ஜி தான் நிறைய வேரியஸ் ஃபார்ம்ஸில் வந்து லீக் ஆகிட்டுருக்கு. திங்கிங்கு, தாட்டு, ஃபீலிங்கு, எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து போகுது, கான்ஷியஸ்னஸ்லேருந்து. இப்போது இதை வந்து எனர்ஜி ஷிஃப்டிங் எப்படி நடக்கும்னா, ட்வின் பக்கம் போகிற இதை வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ண போகிறோம். ஓகே, பேசிக்காக நம்ம வந்து ரீடைரக்ட் பண்ணுறோம். அப்போது இந்த எமோஷனல் இன்டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி லைஃப்பில் அப்படியே குறையும். எவ்ரிடே வந்து நீங்கள் வந்து இதை ஷிஃப்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இன்டெகிரேஷன் உங்களுக்குள்ள சென்டருக்கு வரும். இதுவே வந்து நீங்கள் வந்து அந்த எமோஷன் போகிற போக்கிலே போயிட்டே இருக்கீங்கன்னா அகெயின் அங்கேயே தான் போயிட்டே இருக்கும், ஸ்பைரல்லே தான் இருப்பீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க, ரீடைரக்ட் பண்ணணும். எப்படி ரீடைரக்ட் பண்ணலாம், லைக் வந்து உங்களுக்கு பிடிச்ச க்ரியேட்டிவாக எதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா க்ரியேட்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பர்சனல் க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆல்சோ வந்துட்டு கெரியர் ஓரியன்டாக இல்லை சோல் பர்பஸ் இதெல்லாம் எதாவது கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க, இல்லை உங்களோட கிஃப்ட் உங்களுக்கு தெரியுது, ஸ்பிரிச்சுவலி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்து அன்லாக் ஆகிருக்கும், அதெல்லாம் எப்படி வந்து நீங்கள் வந்துட்டு எனர்ஜி வந்து அதில் போர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிற எனர்ஜி வந்து ட்வின்னை தேடி போகாது. இந்த மாதிரி விஷயங்களில் எனர்ஜி கரெக்டாக யூஸ் ஆகிட்ருக்கும். ஸோ இது வந்து எங்கேயுமே எனர்ஜி தங்காது, பாடியில் வந்து எனர்ஜி தங்காது. அப்போது நீங்களும் அதில் வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து உணர முடியும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கு அந்த க்ரியேட்டிவிட்டியில் அந்த மாதிரிலாம் போங்க. ஓகே, லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணுங்கள், யார் உங்கள்கிட்ட கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்ககிட்டலாம் எப்படி இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப். ஸோ இது எல்லாத்தையும் பாருங்கள். பேசிக்காக இது என்னென்னா, அந்த அப்சஷன் ஃபியூயலை வந்துட்டு நம்ம ரீடைரக்ட் பண்ணிடுறோம். அங்கே போகிற அந்த ஃபியூயலை அப்படியே வந்து நம்மளோட அந்த க்ரோத்துக்கு, செல்ஃப் க்ரோத்துக்கு நம்ம திருப்பி விட்டுறோம். ஓகே, அதுதான். ஸோ கோர் ட்ரூத் என்ன அப்படின்னா, ரியலாக வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி வந்து நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும், அமைதி அப்படின்றது ஒரு எக்ஸ்டர்னல் பர்சன் கிட்டேருந்து நமக்கு வர்றது கிடையாது. அது வந்து நம்மக்கிட்டேருந்து பறிக்கப்படுது. அந்த ட்வின் வந்தாலே என் நிம்மதியே போயிடுது, மன அமைதியே போயிடுது அப்படின்னா அது வந்துட்டு என்ன சொல்கிறது, அட்டாச்மெண்ட்டும் இதுவும் தான். ஒரு ரியலான லவ் அப்படின்னா நம்ம வந்துட்டு வெளியில் எதையுமே தேடக்கூடாது, நமக்குள்ளாரே அது இருக்குன்றது உணர்றது தான். ஸோ பேசிக்காக நம்ம ஒரு கான்ஷியஸ்னஸ் நம்ம சோலோட இன்னர் அந்த குவாலிட்டியே என்னென்னா பீஸ், லவ், ஜாய், அபண்டன்ஸ் இதெல்லாம் தான்.
அப்போது ஒரு மன அமைதி அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை அவங்கக்கிட்ட இருந்து தான் எனக்கு கிடைக்கும்னு அந்த டிபெண்டன்சி மோடில் இருக்கிறது எல்லாமே இல்லூஷன் தான். ஸோ இது எல்லாமே மைண்ட் வந்து அப்படி நம்பிட்டு இருக்குது. ஸோ அது கிடையாது. என்றைக்குமே வந்து இன்னொரு பர்சனால் நம்ம பாதிக்கப்படவே கூடாது. ஈவன் இட்ஸ் யுவர் ட்வின். உங்கள் ட்வின்கிட்ட வந்து நீங்கள் அந்த அட்டாச்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இன்னர் யூனியன் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்துட்டு சேசிங்கை ஸ்டாப் பண்ணி அப்சஷனை வந்து நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதுக்கப்புறம் இன்னர் அலைன்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துடுவோம். நம்ம ரீடைரக்ட் பண்ண நம்ம எனர்ஜி வந்து ரீடைரக்ட் பண்ண நம்மளோட இன்னர் அலைன்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகும். இது எல்லாமே உங்கள் எனர்ஜி, அதாவது எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் எனர்ஜி போகும். ஸோ உங்கள் அவேர்னஸ் எப்படி அவேர்னஸ்லேருந்து பாருங்கள் எங்கே போயிட்டுருக்குங்க எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட அந்த எனர்ஜியை அந்த ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணுறீங்க. லைக் உங்களோட செல்ஃப் க்ரோத்துக்கும் உங்களோட லைஃபுக்கும் உங்கள் மேலேயும் அதை திருப்பும்போது இன்னர் அலைன்மெண்ட்டும் அந்த இன்னர் யூனியனும் உங்களுக்கே ஃபீல் ஆகும். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும். இந்த கனெக்ஷன் வந்துட்டு எப்போவுமே வந்து அலைவாக தான் இருக்குது. நான் எப்பயுமே கனெக்டடாக தான் இருக்கேன். சோல் லெவலில் நாங்கள் ஒன்றாவே தான் இருக்கோம். வி ஆர் நெவர் செப்பரேட்டட் அப்படின்றது உங்களுக்கு உள்ளேருந்தே வரும், உள்ளேருந்தே தெரியும். நாட் லைக் ஒரு அறிவாக இல்லாமல் அதை உணர முடியும். நான் சொல்கிறது என்னென்னா உள்ளுக்குள்ளேருந்து நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் ட்வின் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்துட்டு அந்த டைரெக்ஷனை வந்து நான் வந்து என்னோடய லைஃப்பில் என்ன பண்ணணும், என்னோடய லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் நான் ரொம்ப அலைவாக ஃபீல் பண்ணுவேன். ஆல்சோ வந்து கிராஜுவலாக வந்துட்டு உங்கள் செல்ஃப் அலைன்மெண்ட்டுக்கு உங்கள் ஃபோக்கஸ் வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் வந்து நடக்கும். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படின்றது வந்து ஒரு சேசிங் கிடையாது. இட்ஸ் லைக் ஒரு அவேக்கனிங் யுவர் அவேக்கனிங் டு யுவர் ஓன் கான்ஷியஸ்னஸ். அண்ட் இந்த அப்சஷன் புல் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு டிசால்வ் ஆகிடும். ஸோ லவ்ன்றது வந்து ஒரு அட்டாச்மெண்ட் கிடையாது, ஒரு அப்சஷனும் கிடையாது. ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த பீஸ் வந்துட்டு நீங்களே உணர்வீங்க. அது தேடவே மாட்டீங்க. அந்த அமைதி வந்து இன்னொருத்தவங்க கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. பிகாஸ் அது உங்களுக்குள்ளாரையே இருக்கிற ஒரு பார்ட். அதுதான் நீங்கள். ஓகே, பேசிக்காக என்னென்னா யூ ஆர் ஃப்ரீயிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஃபியர் பேஸ்ட் எனர்ஜி அண்ட் ரிட்டன் டு யுவர் இன்னர் பேலன்ஸ். நீங்கள் உங்களோட இன்னர் பேலன்ஸ்க்கு வரணுன்றதுக்காக தான் இது எல்லாமே. ஸோ எனர்ஜி கொடுக்குறத ஸ்டாப் பண்ணுங்கள். ஃபியர் பேஸ்ட் எனர்ஜியை வந்துட்டு அதுலேருந்து வெளியில் வாங்க. பிகாஸ் யூ ஆர் த லவ் எனர்ஜி. ஃபியர் பேஸ்ட் எனர்ஜின்றது லவ்வுக்கு ஒரு ஆப்போசிட்டான விஷயம். மைண்டு தான் வந்து எப்பயுமே இந்த சர்வைவல் பேட்டர்ன்லேயும் ஃபியர்லேயுமே ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூ ஆர் நாட் யுவர் மைண்ட். அகெயின் யூ ஆர் நாட் யுவர் மைண்ட். நீங்கள் வந்து ஒரு கான்ஷியஸ்னஸ், யூ ஆர் த விட்னஸ், யூ ஆர் த அவேர்னஸ். லைக் வாட்சிங், டூயிங் எவ்ரிதிங். நீங்கள் பண்ணுற எல்லாமே அவேர்னஸ்லேருந்து தான் பண்ணிகிட்ருக்கீங்க. யூ ஆர் ஆல்ரெடி யுவர் ஓன் சோல் அண்ட் யூ ஆர் யுவர் ட்வின் ஃப்ளேம். ஓகே, ஸோ அதனால் ட்வின் வந்து வெளியில் எங்கேயும் கிடையாது. இப்போவே நீங்கள் யூனியனில் தான் இருக்கீங்க. ஸோ டீடாக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோ இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.